இந்த வீடியோவை வழங்குவோர் ஆரோக்கியா நேச்சர் கியூர், இப்போது மதுரையில் அண்ட் BROLL ஸ்டுடியோஸ் பிரைவேட் லிமிடெட். வணக்கம் வைத்தியன் யூடியூப் நேயர்களே. முருங்கையுடைய பயன்கள் என்ன, அதை பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். முருங்கை இலை சாறை வெறும் வயிற்றுல குடிச்சோம்னா சர்க்கரை நோயாளிகளுக்கு நோய் குறையும். முருங்கை மரத்துடைய தோலை கசாயம் வச்சு குடிச்சா பெண்களுக்கு ஏற்படும் வயிற்று வலி குறையும். உணவுக்கு முன்பு அல்லது பின்பு முருங்கை இலை சாறு குடிச்சா இரத்த அழுத்தம் குறையும். வாத நோயால ஏற்படுற வலிக்கு முருங்கை மரப்பட்டைய அரைச்சி தேய்க்கலாம். சிலந்தி நம்மளை கடிச்சிச்சுன்னா பாதிக்கப்பட்டவர் முருங்கை மரத்தை போய் கடிச்சா விஷத்தோட பாதிப்பு நம்ம உடம்புல சேராது அப்படின்றதும் காலங்காலமா சொல்லப்பட்டு வர விஷயம். முருங்கை இலை, பூ, காய் இதுல விட்டமின் A, B, C நிறைய நிறைஞ்சிருக்கு. அதனால முருங்கைய உணவுல சேர்த்துக்கிறத கட்டாயமாக்குங்க. நம்ம உடம்புல கொழுப்பு அதிகமாகாமல் இருக்கணும் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக எந்த உணவையுமே சாப்பிடக்கூடாது. பொதுவாக போதுமான அளவு மட்டும்தான் சாப்பிடணும். சமையல் எண்ணெய் ஒரே எண்ணெயை பயன்படுத்தக்கூடாது. வனஸ்பதி, நெய் இல்லை வெண்ணெய் இதை ரொம்ப கம்மியான அளவு பயன்படுத்தணும். லினோலெனிக் ஆசிட் நிறைய இருக்கிற பயிறு, பச்சை கீரைகள் மற்றும் காய்கறிகள், வெந்தயம், கடுகு இதெல்லாம் சாப்பாட்டில் நிறைய சேர்த்துக்கணும். ஆட்டுக்கறி, கோழிக்கறி இதுக்கு பதிலாக மீன் உணவுகள் நம்ம சாப்பிடலாம். வறுத்த பொரித்த உணவுகளை விட ஆவியில் வேக வச்ச உணவுகளை அதிகமாக சமைச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. ஒவ்வொரு மாதமும் பயன்படுத்துகிற எண்ணெயை நம்ம மாற்றிக்கிட்டே இருக்கணும். ஒரு முறை பொரிச்ச எண்ணெயை அன்னைக்கே கம்ப்ளீட்டாக காலி பண்ணிடணும். எடுத்து வச்சு இன்னொரு நாள் யூஸ் பண்ணுறதெல்லாம் பண்ணவே கூடாது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறந்துடாம வைத்தியன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா தான் நாங்கள் கொடுக்குற வீடியோ அந்தந்த நேரத்திலேயே உங்களை வந்து சேரும்.